ஐ மெட் யூ அப்படின்னு நான் இதுக்கு முன்னாடி போட்ட கொரியன் ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு அந்த ட்ராமாவோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எபிசோட் யாராச்சும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. ட்ராமா சூப்பராக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க ட்ராமாக்குள்ள போலாம். போன எபிசோட லாஸ்ட்லயே சொல்லியிருப்பேன், ஹீரோயினுக்கு அவ சரக்கு அடிச்சப்ப நடந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்திருக்கும். அதனால ரொம்ப எம்பாரசிங்கா ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பா. கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் காதல் உருவாக்கிட்டே தான் இருக்கு. பட் ரெண்டு பேருமே அதை வெளியே காட்டிக்கிற மாதிரியே தெரியல. ஹீரோவுமே எப்படியாச்சும் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடணும் அப்படி சொல்லி தான் நினைக்கிறான். பட் ஹீரோயின் அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடி போயிடுறா, எதுவுமே பேசாம. ரெண்டு பேர்த்துக்குமே லவ் பண்ணா அந்த ஸ்டார்டிங்ல வயிற்றுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கிறது இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அப்படிதான் ரெண்டு பேர்த்துக்குமே இருக்கு. பட் ரெண்டு பேருமே அதை சொல்லிக்க மாட்டாங்க. எப்படா சொல்லிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குற நமக்கே இருக்கும். ஹீரோயினுமே ரூமுக்கு போய் யோசிச்சுட்டு இருக்கா, நம்ம இவ்வளோ வஸ்டா அவன்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருந்திருக்குமே, அவன் நம்மளை பத்தி என்ன நினைச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் கரெக்டா பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஹீரோவோட ரூமை தான் ஹீரோயினுக்கு வந்து இவன் கொடுத்துட்டு போயிருப்பான். இப்போ ஹீரோ வேற ஹோட்டல்ல தான் போய் ஸ்டே பண்ணி ஆகணும். இவ்வளோ மலையில போறானே, அவன் பத்திரமா போயிடுவானா அப்படி சொல்லி ஹீரோயின் இங்க நின்று யோசிச்சுட்டு இருக்கா. அதே சைடு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவுமே வேற ஹோட்டல் தேடி போயிட்டு இருக்கப்ப திடீர்னு அவனோட கார் ஏதோ ரிப்பேர் ஆகி அந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகி ஸ்டாப் ஆகுது. மழையும் பயங்கரமா வர ஆரம்பிக்குது. ஹீரோயினுமே ரொம்ப நேரமா அவனுக்கு கால் பண்ணலாமா வேணாமா அப்படி சொல்லி யோசிச்சுட்டே, இதுக்கு மேல விட்டா சரி வராது, நம்மளே பண்ணி கேட்டுருவோம் அப்படி சொல்லி ஹீரோக்கு வந்து கால் பண்றான். அப்பதான் ஹீரோ சொல்றான், எனக்கு வேற எந்த ஹோட்டலுக்கும் என்னால போக முடியல, என்னோட கார் வந்து பிரேக் டவுன் ஆகி நடு ரோட்ல நிக்குது, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இப்படி ஹீரோயின் கிட்ட ஹீரோ பேசிட்டு இருக்கப்பவே அவனோட போனுமே ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருது. ஹீரோயின் இந்த இடத்துல பயந்து போயிடுறா. அவனுக்கு கால் பண்ணாலும் ரீச் ஆகாததுனால நம்மளே போய் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வந்துருவோம் அப்படி சொல்லிட்டு அந்த ராத்திரியில கிளம்பி போறா. ஹீரோக்குமே இந்த காருக்குள்ள என்ன பண்றதுன்னு தெரியாம போர் அடிச்சுதான் உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயின் அவ பேரை சொல்லி கூப்பிட்டே வரவும் ஹீரோக்கும் தெரிஞ்சு போயிடுது, ஹீரோயின் நம்மளை பார்க்க வந்துட்டா அப்படிங்கிறது. அதனால அவன் என்ன பண்றான் அப்படின்னா காரோட டோர் மட்டும் ஓபன் பண்ணி விட்டுட்டு இவன் தூங்குற மாதிரி நடிக்கிறான். ஹீரோயினுக்கு கொஞ்சம் பயம்தான். ரோட்ல வர போற வர பூச்சி எல்லாம் பார்த்து கூட பயந்துட்டு தான் வந்துட்டு இருக்கா. எப்படியோ கடைசியா கார் கிட்ட வந்து சேர்ந்துட்டா. கதவை தட்டி பாக்குறா. ஹீரோ கதவை திறக்காததுனால அவ ஓபன் பண்ணி பார்த்ததும் ஓபன் ஆயிடுது. அதனால உள்ள வந்து உட்காந்துட்டு ஹீரோவை எழுப்ப ஆரம்பிக்கிறா. ஹீரோ ஹீரோயின் வந்ததே தெரியாத மாதிரி, நீ ஏன் இங்க வந்த, ஹோட்டல்லே இருந்திருக்கலாம்ல அப்படிலாம் சொல்லி கேட்கவும், உன்னை தனியா விட்டுட்டு நான் எப்படி அங்க இருக்க முடியும், இங்க தனியா இருக்கிறது பத்திரமா இருக்காது, நீ வா நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கே போயிடலாம் அப்படி சொல்லி ஹீரோயின் வந்து கூப்பிடுறா. அம்பர்லா வச்சிருக்கியா அப்படி சொல்லி கேட்கவும், ஒன்னு இருக்கே அப்படி சொல்லி ஹீரோ கிட்ட சொல்றா. ஒன்ன வச்சு எப்படி இந்த மலையில ரெண்டு பேரும் போக முடியும், வாய்ப்பே இல்ல. நான் உனக்கு 2 ஐடியா தரேன், இந்த சீட்டை விரிச்சு நீ இங்கே படுத்து தூங்கிடு, இல்லைன்னா நீ கொண்டு வந்த அம்பர்லாவை எடுத்துட்டு நீயே உன் ரூமுக்கு போயிரு அப்படி சொல்லி சொல்றான். பட் ஹீரோயினுக்கு ஹீரோவை இந்த இடத்துலயே விட்டுட்டு போக மனசு இல்லாததுனால அங்கேயே ரெண்டு பேரும் அன்னைக்கு நைட்டு அந்த காருக்குள்ள படுத்து தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது. ஹீரோயின் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு பார்த்தா ஹீரோவை காணோம். பயந்து போயிடுறா ஹீரோயின். எங்க போனா இவன், போறப்ப சொல்லிட்டு போகணும்னு கூட சென்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை திட்டிட்டு வெளியே வந்து பாக்குறான். அங்கேயும் ஹீரோவை காணோம். அப்பதான் ஹீரோ வெளியே எங்கேயோ போயிட்டு யாரோ ஒருத்தர்கிட்ட லிஃப்ட் கேட்டு ஒரு வண்டியில வர மாதிரி பாக்குறா. ஹீரோவை பார்த்ததும் தான் ஹீரோயினோட மூஞ்சில சிரிப்பே வருது. ஹீரோ வந்ததுமே ஹீரோயின் இவ்வளவு நேரம் எங்க போன அப்படி சொல்லி கேக்குறப்பதான் ஹீரோ சொல்றான், காரை ரெடி பண்ணும்ல அதுக்காக ஆளுங்களை கூப்பிட்டு அதுக்கப்புறம் உனக்கு ஃபுட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்றான். ஹீரோக்கு லிஃப்ட் கொடுத்தாருல அவரு, இவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் நினைச்சுக்கிறாங்க. பட் ஹீரோயின் நாங்க லவ்வர்ஸ் எல்லாம் இல்ல அப்படி சொல்றப்ப ஐயோ அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டு அங்கிருந்து எதுவுமே பேசாம கிளம்புறாரு. கொஞ்ச நேரத்திலேயே ஆளும் வந்துடுறாங்க, காரும் ரெடி ஆயிடுது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. ரெண்டு பேருக்குமே போறதுக்கு மனசுல தான். பட் இருந்தாலும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு போனதும் முதல் வேலையா அவளோட சோஷியல் மீடியா பேஜ்ல ஹீரோவை பத்தி தான் அப்படியே எழுத ஆரம்பிக்கிறா. அந்த கதையோட பினிஷிங்கையும் ஹீரோயினே எழுதுனதும் அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் போகுது, ரெண்டு பேரும் மீட்டே பண்ணிக்கல. திடீர்னு ஒரு நாள் ரெண்டு பேர்த்துக்குமே ஏர்போர்ட் கண்ட்ரோல் சென்டர்ல இருந்து கால் வருது, இங்க ஒரு குட்டி பையன் உங்களை தேடி வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ரெண்டு பேருமே இங்க இருந்து அடிச்சு புடிச்சு போய் பார்த்தா அது ஹீரோயினோட அக்கா பையன். அண்ட் ஹீரோ கிட்ட தான் இவனை காட் ஃபாதர் மாதிரி பாத்துக்க சொல்லி அவங்க வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் அங்க போனதும், நீயா நீ எப்படி இங்க வந்த, நீ
எப்படி இங்க வந்த அப்படின்னு மாத்தி மாத்தி கேட்டுக்கிறாங்க. அப்பதான் அந்த குட்டி பையன் சொல்றான், அப்பா அம்மாவுக்கு டிவோர்ஸ் ஆக போகுது, அதனாலதான் இவரை எனக்கு காட் ஃபாதரா எடுத்து இங்க அனுப்பிச்சிருக்காங்க ஆன்டி அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்றா. நீ ஏன் அங்க போகணும், நீ வா என் கூடயே வந்துரு சித்தி கூட, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லவும் அப்ப அந்த குட்டி பையன் சொல்றான், நீ கேர்ள் நான் பையன், எப்படி ஒரு பையன் ஒரு பொண்ணு கூட இருக்க முடியும், அதனால நான் அங்கிள் கூடயே போறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பையன் சொன்னதும் ஹீரோவுமே ஓகே நானே அவனை பாத்துக்கிறேன், நீயே இவ்வளவு டென்ஷன் ஆகுற, நான் நல்லா தான் பாத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்றா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கடைசியில டிசைட் பண்ணி ஹீரோ கிட்டே அந்த குட்டி பையனை வந்து போக வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. அதே ரெஸ்டாரண்ட்ல ரொம்ப நேரம் சாப்பிட்டு எல்லாம் விளையாடிட்டு ஹீரோவுமே அந்த குட்டி பையனை கூப்பிட்டு அவனோட வீட்டுக்கு வந்து கிளம்பிடுறான். அன்னைக்கு நைட்டே ஹீரோயின் அவங்க அக்காவுக்கு கூப்பிட்டு பயங்கரமா கத்துறா, நான் ஒருத்திங்க உயிரோடு தான் இருக்கேன், நீ என்னெல்லாம் மறந்துட்டல, அவனுக்கு புதுசா ஒரு காட் ஃபாதர்லாம் பார்த்து அனுப்பிச்சிருக்கீங்க, என்ன இது அப்படிலாம் சொல்லி கேட்குறப்ப எங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே இங்க பயங்கரமான பிரச்சனை, அவன் இதுல அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு தான் அங்க அனுப்பிச்சோம், நீயும் ஒர்க் விஷயமா பிஸியா இருப்ப, அதனாலதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்காவுமே சொல்றாங்க. நீயும் தம்பியை போய் அடிக்கடி பார்த்துக்கோ அப்படி சொல்லவும் சரி சரி நானே அவனை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் இங்க இருந்து சொல்றா. ஹீரோயின் தான் அந்த குட்டி பையனுக்கு சித்தின்னு தெரிஞ்சதும் ஹீரோக்கு இன்னும் வசதியா போயிருது. என்ன பண்றான் அப்படின்னா, நான் உனக்கு நிறைய ஸ்வீட்ஸ் செஞ்சு தருவேன், அதுக்காக நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க சித்தி கிட்ட கூப்பிட்டு அடிக்கடி பேசணும், என்னை பார்க்க வாங்க அப்படின்னு கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுறான். அவனுமே ஸ்வீட்ஸுக்காக அது எல்லாத்தையுமே பண்றான். கடைசியில அவனுக்காக நிறைய ஸ்வீட்ஸுமே ஹீரோ வந்து செஞ்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஆனா இந்த குட்டி பையன் ரொம்ப கிளவரா இருக்கான். இவனுக்கு தெரிஞ்ச ஸ்வீட்ஸ் எல்லாம் அவன் கேட்கறது இல்லை, அவனுக்கு தெரியாத புதுசான டிஃப்ரெண்ட்ஸான ஸ்வீட்ஸ் தான் கேட்குறான். ஹீரோவுமே ஹீரோயினை எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணணும், அதுக்கு முதல்ல நம்ம இவனை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்கறத எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்குறான். இப்போ ஒரு டெசர்ட்டை வந்து கேட்டிருக்கான், அதை செஞ்சு முடிச்சு எங்கடா ஆளை காணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்க இருக்க கேக் ரூம்ல இருக்க மாவெல்லாம் எடுத்து அவன் மேல கொட்டிக்கிட்டு இப்படியே விளையாடிட்டு இருக்கான். இவனோட தொலை தாங்க முடியல, இதெல்லாம் அவங்க சித்திக்காக தான் நான் தாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனையுமே திட்டிட்டு இருக்கான். ஹீரோயின்னாலுமே இந்த குட்டி பையனை பார்க்காம இருக்கவே முடியல, அதனால அடிக்கடி அந்த குட்டி பையனை பார்க்க வருவா. குட்டி பையனை பார்க்க வர்றதுனாலே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இடையில உள்ள பாண்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது. அப்படியே ஹீரோவோட வீட்டுக்கு போற அளவுக்குமே இந்த பாண்டிங் வந்து போகுது. ஹீரோ வந்து அந்த குட்டி பையன் எங்க கேட்டாலும் ஜாலியா விளையாட விடுறது, நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போறது அப்படின்னு சூப்பரா பாத்துக்கிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் வந்து தண்ணிக்குள்ள எல்லாம் விளையாடக்கூடாது, அங்க இங்கன்னு போக கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருக்கான். ஒரு நாள் ஹீரோயின் அந்த குட்டி பையனை பார்க்க ஹீரோவோட வீட்டுக்கு போயிருக்கப்ப, ஆன்ட்டி எனக்கு பசிக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். சரி இரு, எனக்கு தெரிஞ்சதே 2 டிஷ் தான், அதுல ஏதாச்சும் ஒண்ணுதான் நான் செஞ்சு எடுத்துட்டு வருவேன், உனக்கு பிடிக்குமான்லாம் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த எக்கு வச்சு ஏதோ ஒரு ரெசிபி வந்து இவனுக்காக செஞ்சு எடுத்துட்டு வரா. ஹீரோவுமே அந்த ரெசிபியை பார்த்ததுமே இது உண்மையாவே மனுஷங்க சாப்பிட்ற ரெசிபி தானா அப்படி சொல்லி ஹீரோயினை கலாய்ச்சிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோயின் சொல்றா, அதெல்லாம் சூப்பரா தான் இருக்கும் நான் செஞ்சா, நீ சாப்பிடு அப்படி சொல்லி அந்த குட்டி பையனுக்கு ஊட்டிட்டு இருக்கா. அவனுக்குமே அது பிடிச்சிருக்கு, அதனால சாப்பிட்டு இருக்கா. பட் திடீர்னு அவனுக்கு ஸ்டொமக் பெயின் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோயின் நினைச்சுக்கிறா அவ கொடுத்த டிஷ்னால தான் அவனுக்கு திடீர்னு ஸ்டொமக் பெயின் வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டும் போகிறாங்க. அங்கே போய் உட்காந்துட்டுமே அவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், எங்கள் அக்காவுக்கு என்ன பதில் சொல்லுவேன் அப்படி சொல்லி ஹீரோயின் புலம்பிக்கிட்டே இருக்கா. ஹீரோ அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, இரு டாக்டர் வரட்டும் கேட்கலாம் அப்படி சொல்லி ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். நினச்ச மாதிரியே கொஞ்ச நேரத்தில் டாக்டர் வராங்க. கோல்டு ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்திருக்கு, அதனால தான் நீங்கள் கவனிக்காமல் இருந்ததுனால இப்போ டயரியா வந்துச்சு, அது ஒரு இஷ்யூவும் இல்லை, நான் ஒரு 4 டேஸ்க்கு டேப்லெட் தரேன், அதை மட்டும் கொடுங்க சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னுமே ஹீரோயினுக்கு அது வந்து தீரவே இல்லை அவளோட சந்தேகம். அதனால டாக்டர் போனதுக்கு அப்புறம் நர்ஸ் கிட்ட கூப்பிட்டு அவனுக்கு உண்மையாவே இந்த பிரச்சனை தானே, அவன் சாப்பிட்ட ஃபுட்ல எல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படிலாம் சொல்லி கேட்கறாங்க. நர்ஸுமே அதெல்லாம் இல்லை அவனுக்கு இந்த பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அப்போதான் ஹீரோ ஹீரோயின் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறார், நம்ம 2 பேரும் இப்படி தனித்தனியா இருந்தா அந்த குழந்தைய பாத்துக்கவே முடியாது சரியா, அதனால நீயும் நம்ம கூட நம்ம வீட்டுக்கே வந்துரு அப்படி சொல்லி ஹீரோயின் கிட்ட சொன்னதும் ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. இதோட அப்படியே இந்த எபிசோடும் முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறைக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஹீரோயின் ஹீரோ கூடயே போனாலா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த எபிசோட்ல நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த டிராமா மட்டும் இல்லாம உங்களுக்கு இதே மாதிரி வேற ஏதாச்சும் டிராமா வேணும் அப்படி சொல்லி நினைச்சிங்கனாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க, நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணி போட்டுடலாம். நாளைக்கு இந்த டிராமாவோட 3rd எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.